Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் டி லைனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா சோடியம் டி லைன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோடியம் டி லைன் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ சோடியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியமாக இருக்கட்டும், இல்லை லித்தியமாக இருக்கட்டும், இல்லை பொட்டாசியமாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படி நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் எலமெண்ட், ஸ்க்ரீனிங் ஆட்டம், அதாவது ஸ்க்ரீனிங் ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் எலமெண்ட் சொல்லலாம், இல்லை ஆட்டம் சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரான் சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அப்போ ஸ்க்ரீனிங் எலக்ட்ரான் அப்படின்னு பேசியிருப்போம். அப்போ ஸ்க்ரீனிங் எலக்ட்ரான்னா என்ன அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அதனுடைய டிரான்சிஷன்ல வந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரியே தான். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து எப்படி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வருதோ அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம போட்டிருப்போம். என்ன ஃபார்முலானா சேம் நம்ம ரிபர்ட் கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு ஃபார்முலா போட்டுருப்போம்ல, மியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 டிவைடட் பை n1 மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n2 மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துப்போம். n1 n2 அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்றது வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னா பார்த்துருப்போம் அப்படின்னா சீரீஸ் பார்த்துருப்போம். அதாவது எப்படி வந்து ஹைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பேஷன் சீரீஸ், ப்ராக்கெட் சீரீஸ், ஃபன் சீரீஸ்னு 5 சீரீஸ் இருக்கும். அதே மாதிரியே இதுக்கு எத்தனை சீரீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 சீரீஸ் இருக்கும். ஒன்று வந்து ஷார்ப் சீரீஸ், இன்னொன்று வந்து பிரின்சிபல் சீரீஸ், இன்னொன்று வந்து டிஃப்யூஸ் சீரீஸ், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் சீரீஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் பார்த்துருப்போம். எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா லைக் இதுக்கு வந்து என்னோட வேல்யூ கொடுத்துட்டு இருப்பாங்க, எல்லோட வேல்யூ நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன் அப்படின்னா எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம என்ன ஆர்பிட்டால்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது n1 n2 வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் வந்து n1 n2 அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் இங்கே எழுத போகிறீங்க, அதுக்குண்டான எல் வேல்யூ இங்கே எழுத போகிறீங்க, தென் அதுக்குண்டான ஆர்பிட்டால்ஸ் இங்கே எழுத போகிறீங்க. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சீரீஸ் என்ன சொன்னேன், ஷார்ப் சீரீஸ்ன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு n1 வேல்யூ வந்து 1ன்னு கிடச்சிருக்கும், n2 வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கும் அப்படின்னா 2 3ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ எப்படி மேம் நம்ம எண்ணை வச்சு எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். எல் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எல் என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா அசிமியூத்துவல் குவாண்டம் நம்பர் சொல்லலாம், இல்லைன்னா ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் சொல்லலாம். அப்போ இந்த எல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா n-1 அப்படின்ற வரைக்கும் போயிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ எப்படி இதனுடைய வேல்யூஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா, ஸோ எல்லோட வேல்யூ எப்படி ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 அப் டு n-1, இதுதான் அதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ்க்கு n1ஓட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா n1 தான் சப்ஸ்டியூட் பண்ணேன், n2 அப்படின்னும் போது ஹையர் ஆர்பிட்ஸில் வந்துடும். ஸோ அப்போ n1 தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு அப்போ n-1 அப்படின்னு பார்க்கும்போது அப்போ எனக்கு பதிலாக இங்கே என்னென்னு வருது 1. அப்போ 1-1, அப்போ 1-1 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும் 0. அப்போ இங்கே என்னென்னு வருந்தோம், எல்லோட வேல்யூ 0. வி நோ வெரி வெல் எல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தட் இஸ் த எஸ் ஆர்பிட், எல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா தட் இஸ் த பி ஆர்பிட், எல் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா தட் இஸ் த டி ஆர்பிட், L is equal to 3 அப்படின்னா that is the F orbit. அப்போ L is equal to 0 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ என்ன ஆர்பிட்டாலில் இருக்கும், சப் ஆர்பிட்டால் எஸ்ல இருக்கும். இது ஷார்ப் சீரீஸ். நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா பிரின்சிபல் சீரீஸ். ஆக்சுவலி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் நமக்கு ஏன் இந்த டி லைன்ன்ற ஒரு பேர் இருக்கு, ஃபைன் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தெரியும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதுக்கு என்ன வேல்யூ, n2 is equal to 2. அப்போ n1
N1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது லோயர் ஆர்பிட்டு. ஹையர் ஆர்பிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3, 4லேருந்து அப் டு அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ இங்கே N1 வந்து என்னன்னு போடுறீங்க, 2ன்னு போடுறீங்க. அப்போ 2 - 1 இங்கே என்னன்னு வரும், 1ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே என்னன்னு வரும், எல்லோட வேல்யூ இங்கே 1ன்னு கிடைக்கும். அப்போ L is equal to 1 அப்படின்னா அது என்ன ஆர்பிட்டாலில் இருக்குது, P ஆர்பிட்டாலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பிரின்சிபல் சீரீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன்லாம் வந்து, அதாவது இந்த சோடியம் டி லைனோட டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த சீரீஸ் தான் மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த பிரின்சிபல் சீரீஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோடியம் டி லைன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இது ஏன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். அப்போ அதே மாதிரி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டிஃப்யூஸ் பார்த்துருப்போம். அப்போ டிஃப்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா N1 வந்து ஆக்சுவலி 3 இருக்கும். அதே மாதிரி N2 என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4, 5லேருந்து வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 3 - 1ன்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே என்னென்னு வரும், எல்லோட வேல்யூ 2ன்னு வரும். ஸோ அப்போ L is equal to 2ன்னா அது என்ன ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டாலில் இருக்கும். ஸோ லாஸ்ட் சீரீஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ N1ஓட வேல்யூ 4ன்னு இருக்குது, N2ஓட வேல்யூ வந்து 5, 6ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 4 - 1 அதாவது ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுற எல்லோட ஃபார்முலாவில் அப்போ 4 - 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது தட் இஸ் 3. அப்போ எல்லோட வேல்யூ 3ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன ஆர்பிட்டால்னு வரும், எஃப் ஆர்பிட்டால்ஸ் வரும். ஸோ இந்த டேபிள் இருக்கால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டி லைன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ டி லைன் வந்து என்ன சீரீஸில் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த சீரீஸில் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா பிரின்சிபல் சீரீஸில் ப்ரெசென்ட் ஆகுது. ஏன் மேம் இந்த பிரின்சிபல் சீரீஸில் ப்ரெசென்ட் ஆகுது, அப்போ வந்து பி லைன் தானே கொடுத்துருக்கோம், ஏன் டி லைன் கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த பிரின்சிபல் சீரீஸ்ல தான் நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டபுளேட் டிரான்சிஷனா நமக்கு கிடைக்குது. டபுளேட் டிரான்சிஷனா நான் என்னன்னு சொல்றேன். அப்ப அந்த டபுளேட் டிரான்சிஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதாவது வந்து 2 விதமான டிரான்சிஷன் நமக்கு கிடைக்குது. மற்ற சீரீஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸ்ல அதிகப்படியான டிரான்சிஷன் கிடைக்குது. அந்த சீரீஸை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டபுளேட் சீரீஸ், அதாவது 2 டிரான்சிஷன் நமக்கு கிடைக்கிறதுனால டபுளேட் சீரீஸ்ன்னு சொல்றோம். அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். அந்த டபுளேட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லைங்களா, டீன்னு இருக்குல்ல, அதனாலதான் இது என்ன லைன் வச்சுட்டாங்க அப்படின்னா டி லைன் வச்சுட்டாங்க. அப்ப டி லைன் மீன்ஸ் டிஃப்யூஸ் லைன் கிடையாது, டிஃப்யூஸ் சீரீஸ் கிடையாது. தட் இஸ் த பிரின்சிபல் சீரீஸ். அதாவது எத்தனாவது சீரீஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும்னா பிரின்சிபல் சீரீஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த பிரின்சிபல் சீரீஸ்ல தான் அதிகப்படியான டிரான்சிஷன் கிடைக்குது. எத்தனை டிரான்சிஷன் கிடைக்குது அப்படின்னா 2 டிரான்சிஷன் கிடைக்குது. நம்ம 2 டிரான்சிஷன் எப்பயுமே டபுளேட்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த சீரீஸ் பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சோடியம் டபுளேட் லைன் சொல்றோம். அந்த சோடியம் டபுளேட் லைனை தான் இவங்க வந்து சிம்பிளைஸ் பண்ணி என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் டி லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு ஃபுல்லாவே மீனிங் தெரிஞ்சிருச்சு. அப்ப சோடியம் டி லைன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்ப டிரான்சிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா. ஸோ இது புக்ல இருக்கக்கூடிய அப்படியே பிக் எடுத்து வச்சுட்டேன். யாருக்காச்சும் நோட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நான் அந்த பிக் எடுத்து வச்சிருக்கேன். கீழே நோட்ஸாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்னா நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கணும். ஆக்சுவலி இந்த சோடியம் டி லைன்ஸோட ஃபைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஓவர். ஸோ அப்போ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போதான் ஆக்சுவலி டாபிக் உள்ளாரே வரும். அப்போ இவ்வளோ நேரம் டாபிக் பார்க்கலையே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அப்போ அந்த டி லைன்னா என்னன்ற மீனிங்கே நம்ம இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா தெரியாம எதையும் படிக்க முடியாது. ஸோ அப்போ ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோடியம் டி லைன்ல என்ன வேர்ட்ஸிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10 out of the 11 electrons of the normal sodium atom are interblocked in closed shell. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சுவலி வந்து சோடியம்ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 11 எலக்ட்ரான்ஸ்ல வந்து நம்ம 2n² ஃபார்முலா போடும்போது ஆக்சுவலி n is equal to 1 நம்ம போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி n is equal to 1 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகும் அப்படின்னா 2 எலக்ட்ரான். அப்ப அந்த 2 எலக்ட்ரான் தான் ஆக்குபை ஆகணும், 2 எலக்ட்ரானும் உட்காந்துருச்சு. ஸோ அதனால இது என்னன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபில்ட் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு 2n² ஃபார்முலா போடும்போது n is equal to 2 போட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகணும். அதே மாதிரி இந்த 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த ஆர்பிட்ஸ் பேரும் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபில்ட் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அப்போ டோட்டலா நமக்கு 11 எலக்ட்ரான்ஸ், இங்க 8 + 2 அப்படின்னும் போது
10 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்சுவலி n = 3ல போயிட்டு உட்காரு. அப்போ 2n² ஃபார்முலா நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி 2 அப்போ இங்க வந்து nக்கு வேல்யூ வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. அப்போ 3 3s இங்க என்னன்னு வரும் 9. அப்போ 9 2s 18. அப்போ இங்க மொத்தம் 18 எலக்ட்ரான்ஸ் உட்காரணும். ஆனா ஒரு எலக்ட்ரான்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரே இடமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பேலன்ஸ் இருக்கிற 17 பேர் இடத்துலயும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த 2 எலக்ட்ரான் இந்த 8 எலக்ட்ரான் வந்து ஆக்குபை ஆயிட்டு இருக்கும். அப்ப இது இன்டர் பிளாக் ஆயிட்டு இருக்கும். அப்ப இதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து எந்த விதமான கான்ட்ரிபியூட்ட பண்ணாது. ஏன்னா அதாவது இடத்துல வந்து அட்ராக்ஷன்ல போயிட்டு உட்காந்துருச்சு. ஸோ அதனால இந்த எலக்ட்ரான்ஸ்னால நமக்கு மேக்சிமம் டிரான்சிஷன் எதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதனுடைய இடத்துல ஆக்குபை ஆயிடுச்சு. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா டிரான்சிஷனே வந்து கிரியேட் பண்ண போகுது. எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 17 பேர் இடத்துலயும் இது வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நகர்ந்துகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து டிரான்சிஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சும்மா இருக்காது. ஸோ அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் தான் மற்ற எல்லா லைக் மோஸ்ட்லி எல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னா கான்ட்ரிபியூஷனுக்கும் சரி லைக் வேற எலமெண்ட் கூட போயிட்டு இது ஆக்குபை ஆகணும், அதாவது வந்து லைக் பாண்ட் ஆகணும். நம்ம வந்து பாண்டிங் பார்ப்போம், அயானிக் பாண்டிங், கோவலன்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பாண்டிங் கிரியேட் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எந்த எலக்ட்ரான் தான் வந்து இங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஃபில்டு எலக்ட்ரான்ஸ், அதாவது ஃபில் ஆகாத இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. தே கான்ட்ரிபியூட் நத்திங் தி ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் த ஆட்டம், அதாவது இந்த 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ we have to consider only the states of the 11 principal electron in discussing the spectral of the neutral atom. அப்போ அது வந்து என்ன சொல்றதுன்னா 10 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு. ஏன்னா அது வந்து இன்டர் லாக் ஆயிடுச்சு. அந்த 11th இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆப்டிக்கல் எலக்ட்ரான் கூட சொல்லலாம். இந்த பாயிண்ட்டும் நமக்கு முக்கியம். ஏன் மேம் ஆப்டிக்கல் எலக்ட்ரான் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆக்சுவலி இதுதான் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து உருவாக்க போகுது. அப்போ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து நம்ம ஆப்டிக்கல்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஆப்டிக்கல் எலக்ட்ரான் சொல்றோம். ஸோ இதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் தான் இங்க என்ன பண்ண போகுது அப்படின்னா தலைவனா இருந்து எல்லா ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்ல போகுது. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. த டி லைன் பிலாங்ஸ் டு பிரின்சிபல் சீரீஸ். இது நமக்கு தெரியும். அப்ப டபுளேட் லைன் அப்படின்னும் போது இப்ப இதுக்கு தான் நான் அந்த பாக்ஸை போட்டு காமிச்சேன். அந்த பாக்ஸை பத்தி இவங்க எதுவுமே இந்த இதுல கொடுக்கல. ஆனா இவ்வளவு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்னென்ன சீரீஸ் எங்கெங்க வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த லைனை வச்சு கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப டபுளேட் லைன் வந்து டி லைன்னாவே என்னன்னு தெரியாது. அப்ப அந்த டி லைனுக்கு மீனிங் தான் என்ன அர்த்தம்? டபுளேட் டிரான்சிஷன், அதாவது டபுள் லைன்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த டபுள் லைன்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எப்படி கிடைக்குதுன்னு. அந்த டபுள் லைன்ஸ் வந்து என்ன சீரீஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிரின்சிபல் சீரீஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. லைன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் சீரீஸ் ஆர் டியூ டு டிரான்சிஷன் ஃப்ரம் பி ஸ்டேட் டு தி எஸ் ஸ்டேட். அப்ப இது எப்படி மேம் கிடைக்குது? பி ஸ்டேட் டு தி எஸ் ஸ்டேட் அப்படின்றத பாருங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சீரீஸ் வந்துருது? நமக்கு ஷார்ப் சீரீஸ் வந்துருது. நெக்ஸ்ட் பிரின்சிபல் சீரீஸ் வருது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்டால் வந்து இது வந்து என்ன ஆர்பிட்டால் இருக்கு? எஸ் ஆர்பிட்டால் இருக்கு, இது பி ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த பி ஆர்பிட்டால் இருக்கு இல்லைங்களா, அதாவது பி சப்ஷெல் இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னா டபுளேட் லைன் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா பிரின்சிபல் சீரீஸ்ல தான் கிடைக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க டிரான்சிஷன் ஆகுது அப்படின்னா எஸ் ஸ்டேட்க்கு டிரான்சிஷன் ஆகுது. தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பிரின்சிபல் சீரீஸ் தான். அந்த பிரின்சிபல் சீரீஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த லைன்ஸ் இருக்குல்ல, பிரின்சிபல் சீரீஸ்ல 2 லைன் இருக்குல்ல, 2 டிரான்சிஷன் இருக்குல்ல, இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது தோ இங்க இருக்கு பாருங்க. இந்த 2 லைனை தான் நம்ம டபுளேட் டிரான்சிஷன் சொல்றோம், இல்லைன்னா டபுளேட் லைன்ஸ் சொல்றோம். அந்த டபுளேட் லைன்ஸ் வந்து எப்படி பிரின்சிபல் சீரீஸ்ல வந்து உருவாகுது அப்படின்னா டிரான்சிஷன் ஆகுது. என்ன டிரான்சிஷன் ஆகுது? எலக்ட்ரான் வந்து டிரான்சிஷன் ஆகுது. டிரான்சிஷன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இது கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனானா சம் ஆஃப் த எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுவே வந்து
ஹையர் ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் வந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வரும்போது சம் ஆஃப் த எனர்ஜி எக்ஸைட். ஸோ அப்போ எனர்ஜி வந்து ஆக்சுவலி வந்து நம்ம எமிஷன் அப்சார்ப்ஷன்ஸ் அப்போ டிரான்சிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. இப்போ இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான் தான் ஆக்சுவலி என்ன எலக்ட்ரான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன் அப்படின்னா மற்ற எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதனுடைய பிளேஸில் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து அதை வந்து டிரான்சிஷனில் வந்து எந்த விதமான ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்ற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸிபிட் பண்ணாது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே நம்மளோட கேஸ் அதாவது சோடியம் டி லைனில் மட்டும் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அந்த ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகணும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போனோம் அப்படின்னா வெளியில இருந்து சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். ஸோ இதை நம்ம ஃபோட்டான் பேசுவோம், இது வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பேசுவோம். அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். மறுபடியும் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து அந்த எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது சம் ஆஃப் த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது இல்லைங்களா, அதாவது ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட் வரும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது இல்லை, இந்த எனர்ஜி ரிலீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன், அதாவது டி லைன் இந்த இடத்துல சொல்றோம். அது என்ன டி லைன் அப்படின்னா ரெண்டு டிரான்சிஷன் நடக்குது. அப்ப ரெண்டு டிரான்சிஷன் நடக்கும்போது ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி வெளில வருது. ஒன்னு வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா D1, அதாவது D1 அப்படின்னும் போது இங்க ஒரு எனர்ஜி வந்து இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது வெளியில வருது. ஓகேங்களா? அப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட் அதையும் நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ D1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் டிரான்சிஷன் நடக்குது. D2 அப்படின்னும் போது ஒரு டிரான்சிஷன், அதாவது ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதுதான் இங்க என்னன்னு சொல்றாங்க, டபுளேட் சொல்றாங்க. அப்போ எங்க இருந்து எங்க டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரின்சிபல் சீரீஸ்ல லைன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா டிரான்சிஷன் மூலயமா தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்ப நல்லா தெரியும். அப்ப ஹையர் ஸ்டேட் என்னது பி ஸ்டேட், லோயர் ஸ்டேட் என்னது எஸ் ஸ்டேட். அப்ப பி ஸ்டேட், அப்ப இங்க வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட் வந்து இங்க வந்து பி ஸ்டேட்னு சொல்றீங்க, லோயர் ஸ்டேட் என்னன்னு சொல்வீங்க எஸ் ஸ்டேட்னு சொல்வீங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதான் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபார் தி அப்பர் ஸ்டேட் அப்படின்னும் போது அது வந்து பி ஸ்டேட். இதுவே லோயர் ஸ்டேட் அப்படின்னும் போது அது என்ன ஸ்டேட்னு சொல்வீங்க, எஸ் ஸ்டேட் சொல்வீங்க. அது ஒரு இங்க இருக்கு பாருங்க, ஃபார் தி லோயர் ஸ்டேட் எஸ் ஸ்டேட். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ ஆல்ரெடி டேபிளர் காலத்துல நீங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா பி ஸ்டேட் அப்படின்னும் போது L is equal to 0, கேபிட்டல் எல்லா இருக்கட்டும் ஸ்மால் எல்லா இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். L is equal to 0 அப்படின்னா அது எஸ், L is equal to 1 அப்படின்னும் போது அது பி, L is equal to 2 அப்படின்னும் போது அது என்னன்னு வரும் டி, L is equal to 3 அப்படின்னு வரும்போது எஃப். ஸோ அப்போ நமக்கு பி ஸ்டேட் அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னது 1. ஸோ அப்போ L is equal to 1. ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் வந்து ரெண்டு வேல்யூ இருக்கலாம், ஒன்று ப்ளஸ் 1/2 இருக்கலாம், இல்லை -1/2 இருக்கலாம், டியூ டு அதனுடைய லைக் ஓரியன்டேஷன்ஸ் இல்லைன்னா ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்பா டவுனா, அதாவது வந்து ஸ்பின் அப்பா ஸ்பின் டவுனா நமக்கு தெரியாது, +or-1/2. இப்போ நமக்கு வந்து லைக் எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ், அதாவது டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம். இந்த டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் கண்டுபிடிச்சாதான் நமக்கு டிரான்சிஷன் வந்து எங்கிருந்து எங்க நடக்குதுன்னு தெரியும். ஸோ அப்போ ஜேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்போ பி ஸ்டேட் மட்டும் எத்தனை ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2 ஸ்டேட் இருக்கும். ஏன் 2 ஸ்டேட் இருக்கும், இங்கே L is equal to 1ன்னு பார்க்கும்போது எஸ்ஸோட வேல்யூ இங்கே என்னன்னு கிடைக்குது, +or-1/2 கிடைக்குது. அப்போ 2 வேல்யூ கிடைக்க போகுது. அப்போ இது எப்படி போடணும் பார்ப்போமா. அப்போ L is equal to 1, S is equal to +1/2. அப்போ J is equal to L plus S. அப்போ Lக்கு 1, Sக்கு வந்து 1/2. ஸோ அப்போ 1 + 1/2. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கிடைக்கும், 3/2ன்னு கிடைக்கும். அப்போ ஜேவோட வேல்யூ ஒரு வேல்யூ நமக்கு 3/2ன்னு கிடைக்குது. அப்போ ஒரு அப்பர் ஸ்டேட்லேயே மொத்தம் பி ஸ்டேட்ல எத்தனை ஸ்டேட் இருக்கு அப்படின்னா 2 ஸ்டேட் இருக்கு. அப்போ தட் இஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 3/2. இதுவே இன்னொரு கேஸ் கொடுங்க, L is equal to 1, S is equal to -1/2. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, J is equal to L ப்ளஸ் கிடையாது மைனஸ் L minus S. அப்போ J is equal to 1 minus 1/2. 1ல் ஆஃப் போயிடுச்சுன்னா என்னன்னு வரும், ஆஃப். அப்போ J is equal to 1/2. அப்போ L is equal to 1னா இதுவும் P ஸ்டேட் தான்,
இதுவும் என்ன ஸ்டேட் தான், பி ஸ்டேட் தான். ஆனா நமக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்குது, ஜேவோட வேல்யூ, அதாவது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து பி ஸ்டேட்ல 2 வேல்யூ கிடைக்குது. ஒன்னு வந்து 3/2, ஒன்னு வந்து 1/2. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. L is equal to 1 அப்படின்னு போடும்போது ஃபார்முலா J is equal to plus or minus L plus or minus S கொடுக்கும்போது நமக்கு ஒன்னு 3/2 வரலாம், இல்ல 1/2 வரலாம். ஸோ அதை நான் இப்படி எழுதுறேன். என்ன அப்படின்னா இது பி ஸ்டேட்டு, ஓகேங்களா? பி ஸ்டேட்டுன்றத நான் போட்டேன். எனக்கு ஜேவோட வேல்யூ வருதுல, அதை கீழே போடுறேன். ஜேயோட வேல்யூ எனக்கு 3/2 கிடைக்கலாம், பி ஸ்டேட் தான். எனக்கு ஜேவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கலாம், 1/2 கிடைக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து அப்ல வந்து 2 இருக்கு இல்லைங்களா, இந்த மேல 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து எதை மேம் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இங்கே நமக்கு பியில் எத்தனை டிரான்சிஷன் கிடைக்குது, 2 டிரான்சிஷன் கிடைக்குது. அப்போ அப்பர் ஸ்டேட்டில் நமக்கு 2 டிரான்சிஷன் கிடைக்குது. இப்போ லோயர் ஸ்டேட்டு எஸ் ஸ்டேட்டுக்கு வருவோம். சேம் அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ் ஸ்டேட் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எஸ் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி எஸ் ஸ்டேட்டில் எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ். ஸோ இந்த இடத்துல ஜே இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 1/2 போட்டாலும் மைனஸ் 1/2 போட்டாலும் உங்களுக்கு ஜேவோட வேல்யூ என்னன்னு தான் கிடைக்கும் அப்படின்னா 1/2 தான் கிடைக்கும். அப்போ லோயர் ஸ்டேட்ல வந்து மைனஸ் 1/2 வேல்யூ வராதா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னிங்ல வந்து நீங்கள் மைனஸ் பற்றி பேச மாட்டீங்க. ஸோ அதனால இங்கே வந்து லோயர் ஸ்டேட்ல எதை மட்டும் சொல்கிறோம், 1/2 மட்டும் சொல்கிறோம். அப்போ இங்கே எஸ் ஸ்டேட்ல எத்தனை லைன் இருக்கும் அப்படின்னு, அதாவது எத்தனை ஸ்டேட் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட், தட் இஸ் 2s 1/2 அப்படின்றது மட்டும் பாசிபிள். மைனஸ் 1/2 வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ அதை தான் இங்கே டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த டயக்ராம் 6.33 இருக்குல்ல, ஷோஸ் தி 2 பாசிபிள் டிரான்சிஷன் பிட்வீன் தி 2 டேர்ம்ஸ் ஆஃப் த பி ஸ்டேட் அண்ட் தி சிங்கிள் டேர்ம் ஆஃப் தி எஸ் ஸ்டேட். அப்போ எதுக்கும் டிரான்சிஷன் நடக்க போகுது அப்படின்னா பி ஸ்டேட்ல இருந்து எஸ் ஸ்டேட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனர்ஜி அப்சர்வ் பண்ணல, எனர்ஜி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுது. ஸோ என்ன ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வரும்போது 2 டைப் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஃபைன். இந்த 2 சொல்லல, ஆக்சுவலி இது என்னன்னு சொல்லிடுறேன். பி 3/2 இங்க 2, பி 1/2 இங்க 2. இப்போ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்ன்னு பேசணும்ல அது மாதிரி. அப்போ 3/2 1/2 தெரியும், பி ஸ்டேட்ன்றது தெரியும். ஆக்சுவலி இந்த 2 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா என்னோட வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. எதோட வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது, என்னோட வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது நம்ம இந்த இடத்துல போட்டிருப்போம்ல பி ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது n1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 தான் ஆக்சுவலி இந்த பவர்ல இருக்கக்கூடிய 2. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல வந்து எஸ் ஸ்டேட் தானே மேம், ஆக்சுவலி இது எஸ் ஸ்டேட் தானே. அப்ப எஸ் ஸ்டேட் அப்படிங்கும் போது என்னோட வேல்யூ 1ன்னு தானே வரணும். ஏன் இங்க 2ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல வந்து இங்க இருக்கும் பாருங்க n2, அதாவது n1 வந்து ஸ்டார்டிங் 1ல இருக்கலாம், n2 என்னவா இருக்கும் 2 3 4 இருக்கும்ல, இந்த 2 தான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லோயர் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகேங்களா, தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து 2 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. ஃபைன். இப்போ வந்து நமக்கு பாசிபிள் டிரான்சிஷன் எத்தனை கிடைக்குதா, 2 கிடைக்குது. அந்த 2 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்ப நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் எங்க இருந்து எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப D1 லைன் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. P 1/2ல இருந்து, அதாவது Lோட வேல்யூ 1ன்னு தெரியும், என்னோட வேல்யூ 2ன்னு தெரியும், Jவோட வேல்யூ 3/2ன்னு தெரியும், Jவோட வேல்யூ 1/2ன்னு தெரியும். 3/2னா P of 3/2, 1/2னா P of 1/2. ஸோ எஸ்ஸுக்கு அதே மாதிரி எல்லோட வேல்யூ 0ன்னு தெரியும், ஜேவோட வேல்யூ 1/2ன்னு தெரியும், எஸ்ஸோட வேல்யூ 1/2ன்னு தெரியும். ஸோ அப்போ D1 லைன் எங்க கிடைக்குதுன்னா P of 1/2ல இருந்து S of 1/2க்கு வரும்போது நமக்கு ரிசல்ட் ஆஃப் என்ன லைன் கிடைக்குது அப்படின்னா D1 லைன் கிடைக்குது. அந்த D1 லைன் அப்படின்னும் போது இங்க எனர்ஜி வெளியில விடும்ல, அப்ப E is equal to h மியூன்னு சொல்லாமா, எனர்ஜி டேர்ம்ல பேசுனீங்கன்னா. இதுவே வேவ் லென்த் டேர்ம், அதாவது E is equal to h மியூன்னும் போது ஈல பேசுனீங்கன்னா எனர்ஜி டேர்ம், அதுவே மியூல பேசுனீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டேர்ம். இங்க வந்து வேவ் லென்த்ல பேசுறாங்க, அப்ப E is equal to hc divided by lambda. அப்ப இந்த லாம்டாவோட வேல்யூ எவ்வளவு கிடைக்குதா D1 லைனுக்கு 5890, அதாவது 5890 ஆம்ஸ்ட்ராங் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, now applying the selections rules, அதே
5896 5896 லைன் கிடைக்குது. இதுவே பி ஆஃப் இன்னொன்று இருக்குல்ல, 2 ஸ்டேட் இருக்குல்ல, பி ஆஃப் 3/2ல இருந்து எஸ் ஆஃப் 1/2க்கு வரும்போது என்ன லைன் கிடைக்குது அப்படின்னா D2 லைன் கிடைக்குது. அப்போ D1 லைன் வந்து பார்த்தீங்கன்னா 5896 D2 லைன் பார்த்தீங்கன்னா 5890 கிடைக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் வந்து எந்த ரீஜியனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் கரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து ஆக்சுவலி நானோமீட்டர், நம்ம ஆம்ஸ்டாங்கில் போட்டிருக்கோம். நமக்கு நானோமீட்டருக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்போ இந்த லைன் எந்த லைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா எல்லோ கலரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லைன் வந்து அதாவது வேவ் லென்த் வந்து எந்த லைனில் இருக்கு அப்படின்னா எல்லோ லைன். தட் மீன்ஸ் அதனுடைய வேவ் லென்த்தோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரீஜியன்ல கிடைக்குது. ஃபைன். அப்ப வரேன். ஸோ அதே டயக்ராம் தான் இங்கேயே கொடுத்துருக்கேன். அப்போ 1/2ல இருந்து எஸ் 1/2க்கு வரும்போது 5800 பி 1/2ல இருந்து எஸ் 1/2 வரும்போது 5896 1 2 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம புக்கில் இருக்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணிப்போம். D1 5896, D2 5890. இந்த D1 D2 எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படின்னா 1/2ல இருந்து 1/2க்கு வரும்போது லேம்டா அதிகமா இருக்கு, 3/2ல இருந்து 1/2க்கு வரும்போது லேம்டா கம்மியா இருக்கு. இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் சொல்லிட்டேன். ஸோ இதை தான் இந்த இடத்துல இவங்க ரீஜியன்ல காட்டியிருக்காங்க. சோடியம் ஃப்ளேம் வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கு? எல்லோ. இந்த எல்லோ சோடியம் லேம்ப் நம்ம வந்து மேக்சிமம் இது எல்லாருமே தெரு விளக்குல பயன்படுத்திருப்போம், நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீட்டுல குண்டு பல்ப் இருக்கும். இதை தாண்டி நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணும்போது சோடியம் வேப்பர் லேம்ப் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதுல இருந்து வெளியில வரக்கூடிய கலர், அதாவது ஆப்டிக்கல் கலர் என்னவா இருக்கும்? எல்லோ. ஏன் எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னா இந்த 2 டி லைன்ஸ் வந்து பிரசன்ட் ஆகுறதுதான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ஸ்க்கு வந்து பேர் வந்து ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ஸ்லைட்ல இருந்து. ஸோ பேலன்சிங்க பார்ப்போமா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து D1 லைன் கிடைக்குது, D2 லைன் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து செலெக்ஷன் ரூல் அப்ளை பண்ண போறோம். செலெக்ஷன் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். செலெக்ஷன் ரூல் என்னன்னு பாருங்க. எல் அதாவது வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து +or-1/2, ஜேவும் வந்து +or-1/2 இருக்கலாம், இல்லைன்னா 0 இருக்கலாம். 0 to 0 அலௌட் கிடையாது. இது எப்படி வரும்ன்றத நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து இதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு இடத்துல செலெக்ஷன் ரூல் அப்ளைங்களே சொல்லியிருப்பேன். both the transition are allowed. அதாவது வந்து 0 to 0 மட்டும் அலௌட் கிடையாது. ஸோ மற்றபடி +or-1 எல்லுக்கு, ஜேக்கு +or-1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டபுளேட் ஆஃப் த ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் புக்ல இல்லை, இது நான் எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ல வந்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ப்ரெசண்டா நம்ம இதுல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஜீமன் எஃபெக்ட். இந்த ஜீமன் எஃபெக்ட் தான் ஆக்சுவலி நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பி லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த பி லெவலுக்கு இன்பிட்வீன்ல 2 லெவலுக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய டெல்லி, அதாவது எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இதை வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். நெட் செட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க 0.0021 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ சப்போஸ் அது எனர்ஜி டேர்ம்ல இல்லாம வேவ் லென்த் டேர்ம்ல கேட்டாங்கன்னா 5970 சில்லற. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோடியம் டி லைன். அப்போ ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோடியம் டி லைன்ல நமக்கு மொத்தமா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு கிடைக்குது? மொத்தமா 2 லைன் கிடைக்குது, D1 D2ன்ற லைனு. ஸோ D1 D2 லைன் வந்து நமக்கு எதுல ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரீஜியன்ல ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இதை ஏன் டி லைன் சொல்றோம் அப்படின்னா டபுள் லைன் நமக்கு கிடைக்கிறதுனால இது வந்து டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். அப்பர் ஸ்டேட் வந்து பி ஸ்டேட்டு, லோயர் ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டுன்னு சொல்றோம்? எஸ் ஸ்டேட்னு சொல்றோம். ஏன் வந்து இதுல வந்து லோயர் ஸ்டேட் ஹையர் ஸ்டேட்னு சொல்றோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா சோடியம் டி லைன் ஓவர். ஸோ சோடியம் டி லைனோட நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த sodium D lines D1 and D2 are a result of the transition between which energy levels? கேட்டாங்க பாருங்க கொஸ்டின், பயங்கரமான கொஸ்டின் கேட்டாங்க.
அப்ப எந்த எனர்ஜி லெவல்ஸ்க்கு இன்பிட்வீன்ல வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம P2S நல்லா தெரியும். ஹையர் ஸ்டேட் டு லோயர் ஸ்டேட்டுக்கு தான் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்ப S2Pன்னு போடுறது தப்பு. அப்ப SCSன்றது தப்பு. D2P அப்படின்றது தப்பு. அப்ப யூஸ்வலா எங்க இருந்து எங்க நடக்கும் அப்படின்னா P2Sக்கு தான் நடக்கும். அப்ப 3P to 3S. அதே என்ன மேம் நீங்க வந்து அந்த இடத்துல 3P 3Sன்னு ரெப்ரசென்ட் பண்ணலையே, PS தானே ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன மேம் புதுசா வந்து 3P 3Sன்னு கொடுத்துருக்காங்க. அதோ இந்த டயக்ராம்லயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 3P 3S அப்படின்றத எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க போட்டல P3/2 P1/2 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல தலையில 2 போட்டோம்ல. ஆக்சுவலி அது வந்து நமக்கு வந்து என்னோட வேல்யூ. சம் ஆஃப் த பிளேசஸ்ல என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 3 கூட இருக்கலாம். என்ன மேம் 3ன்னு சொல்றீங்க எனக்கு திடீர்னு புரியல அப்படின்னா இந்த வந்து எடுத்து N1 = 2 அப்படின்னா N2 = 3 4 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் அந்த இடத்துல என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம், 3 வேல்யூஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, அது நம்மளோட புக்ல. ஸோ ஒரு இடத்துல வந்து 2 லெவல்ஸ்ன்னு கொடுக்கல, 3 லெவல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சோடியம் ஃபைன் ஸ்ட்ரக்சர். அப்ப 3P2 3S கொடுக்கலாம், இல்ல 2P to 2S கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆன்சர் தான், பிரச்சனை கிடையாது. என்னோட வேல்யூ பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க இருந்து எங்க போகுது, P2Sல இருந்து தான் போதே தவிர S2Pக்கோ இல்ல S2Sஓ D2Pஓ கிடையாது. ஸோ அந்த வகையில இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா P2S, தட் இஸ் ஆப்ஷன் B. ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. which physical interaction is primarily responsible for the fine structure of splitting in sodium D-line? அதாவது அந்த சோடியம் D-line நடக்கிறதுக்கு மேஜரா இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் ரிப்பல்ஷனா, நியூக்ளியர் மேக்னட்டிசமா? அப்ப நியூக்ளியர் பத்தி நம்ம பேசல. ஸ்பின் ஆர்பிட்டல் கப்ளிங்கா, ஜீமன் எஃபெக்ட் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பத்தி பேசினாதான் பேசும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் எடுத்துட்டேன். எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் பத்தி இங்க பேசவே இல்லை. என்ன கப்ளிங் பேசுறோம், ஸ்பின் ஆர்பிட்டல் கப்ளிங். எங்க மேம் நீங்க நம்ம ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் பார்த்தோம் அப்படின்னா Lோட வேல்யூ போட்டுட்டு Sோட வேல்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் P3/2 1/2 நம்ம போட்டிருப்போம், +or-1/2. இதுதானே L, இதுதானே S. அதனால தான் நீங்க L +or-S போறீங்க. L +or-S தான் இவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எப்பயுமே அவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து வேர்டிங்ஸ்ல படிக்க மாட்டோம், அது வந்து நோட்டேஷன்ஸ்ல தான் படிக்கும். ஆனா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நோட்டேஷன்ஸ்ல கேட்டுப்பாங்க. இந்த டைம்ல நம்ம மாட்டிக்க கூடாது, தெளிவா இருக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the wavelength of the sodium, அதாவது D1 line is approximately, இங்க ஆப்ஷன் D வந்து none of this ன்னு போட்டுக்கோங்க, none. அப்போ வந்து D1 லைன் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, இங்கதான் நான் சொன்னேன் D1 லைன் D2 லைன் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நமக்கு மேஜரா ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அப்ப D1 லைன் எங்க கிடைக்குது, 1/2ல இருந்து S1/2, அதாவது P1/2ல இருந்து S1/2 அப்படின்னு போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 5896 ஆம்ஸ்ட்ராங். அப்படி இல்லை நானோமீட்டர்னா 589.6 நானோமீட்டர். ஸோ இது எங்க கிடைக்குது, P1/2ல இருந்து S1/2. வேவ் லென்த் அதிகமா இருக்கும் நான் சொல்லிட்டேன். இங்க 1/2 வேவ் லென்த் அதிகமா இருக்கும், 3/2 1/2னா நமக்கு வேவ் லென்த் கம்மியா இருக்கும். ஸோ இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. In the fine structure of the sodium, why does the 3s state not split? அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3s ஸ்டேட் இருக்குல்ல, அதாவது S ஸ்டேட் இருக்குல்ல, அது வந்து S ஸ்டேட் வந்து ஏன் ஸ்பிளிட் ஆகல, அதாவது S வந்து ஏன் நீங்க வந்து +or-1/2 வந்து வரல அப்படின்னா Lோட வேல்யூ இங்க என்னன்னு அர்த்தம், 0. இங்க அப்ப ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க ஆன்சர், ரொம்ப ஈஸியான ஆன்சர். It has no spin angular momentum. Spin angular momentum இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா spin angular momentum இங்க 1/2 வரதுனால தான் J ஓட வேல்யூ எங்க என்னன்னு வருது, 1/2 வருது. அப்ப செகண்ட் ஆப்ஷன் தப்பு. It has a ground state, தப்பு. ground stateல இல்ல, P2S க்கு அப்ப higher stateல இருந்தா lower state வருது. The fine structure constant is 0. அங்க கான்ஸ்டன்ட் பத்தி பேசவே இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா Lோட வேல்யூ 0வா இருக்கு, அதனால Sோட வேல்யூ வந்து +1/2 எடுத்துக்கிட்டு Jவோட வேல்யூ 1/2 ஃபைண்ட் அவுட் பண்றோம், அவ்வளவுதான். ஃபைன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம். அந்த வகையில ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டைபிக்கல் இன்டென்சிட்டி ரேஷியோ ஆஃப் த D2 லைன் டு D1 லைன்? என்ன கேட்டிருக்காங்கன்னா D2 லைன் டு D1 லைனு
இங்க என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா இன்டென்சிட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இன்டென்சிட்டி ரேஷியோ இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி ரேஷியோன்னு சொல்லாம நம்ம. அப்ப வேவ் லென்த்ல பாருங்க, வேவ் லென்த்ல D1 அதிகம், D2 கம்மி. கரெக்டா? ஏன்னா இது 5896, இது 5890. கரெக்டுங்களா? இது வந்து எதுல? வேவ் லென்த்ல. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்டென்சிட்டியில கேட்டிருக்காங்க. அப்ப இன்டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது இன்டென்சிட்டியில வந்து நம்ம என்ன டேர்ம்ல சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டேர்ம்ல சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி டேர்ம்ல ஆக்சுவலி எதுதான் பெருசு? ஏன்னா E is equal to hc divided by lambda. மியூக்கும் லாம்டாக்கும், அதாவது மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லாம்டா. அப்ப லாம்டா அதிகமா இருந்தா மியூ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வந்து டிட்டோ ஆப்போசிட்டா பேசணும் அப்படின்னா D2 அதிகம். அப்ப D2 வந்து 2 மடங்கு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 3:2ல வராது. இது டபுள் டைம்ஸ், இது 1 டைம்ஸ், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1 டைம்ஸ் இங்க வராது. அப்ப இந்த இடத்துல இன்டென்சிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இன்டென்சிட்டி எதுக்கு அதிகம்? D2க்கு அதிகம். அப்ப D2 அப்படின்னும் போது 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப D1 என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். இது ரொம்ப ஈஸி, சொல்லும் போது புரியும் நான் நினைக்கிறேன். ஏன் மேம் அப்படின்னா நல்லா பாருங்க, வேவ் லென்த்ல கேட்டாங்கன்னா ஆப்வியஸா D1 தான் பெருசு. இதுவே ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா இன்டென்சிட்டியில கேட்டாங்கன்னா D2 தான் பெருசு. அப்ப D1 வந்து 2 டைமா இருந்தா D1 என்ன, சாரி D2 2 டைமா இருந்தா D1 என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். அவ்வளவுதான். 1:1 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது 5896, இது 5890. அப்போ 1:1 எப்படி வரும்? அப்ப D1 பெருசு. எதுல கேட்டா? லாம்டால. இதுவே இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சில கேட்டா D2 பெருசு. இது ரேஷியோல போடும்போது நம்ம மடங்குல போடுறோம், 2:1. அதாவது இது டபுள் டைம்ஸ்னா இது சிங்கிள் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 6th கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடலாம். 6th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which selection rule govern the transition that produce the sodium D line? இது நமக்கு நல்லாவே தெரியும். இது டைரக்டா அப்படியே அடிக்கலாம். டெல் வந்து +or-1 வரும். ஜே வந்து 0 வரலாம், +or-1 வரலாம். ஸோ அந்த வகையில இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இது எங்க மேம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம புக்ல அந்த இடத்துல எடுத்துன்னு பாருங்க, செலெக்ஷன் ரூல் வரும் எது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பாருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நமக்கு சோடியம் டி லைன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் we have to discuss about the Zeeman effect. Okay, thank you so much.